ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்துல நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மதுரையிலேருந்து ஒருத்தர் அழைச்சி ஒரு தங்க செயின் ஒன்று கொடுத்தாரு. சமீபத்துல இந்த தூய்மை பணியாளர் பெண்ணை சந்திச்சு அவங்களுக்கும் உண்டான அங்கீகாரம் ஒரு தங்க செயின். சார் எப்படி இந்த மாற்றம்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது வழக்கம். என்ன நடக்குது சார்? இல்லை, சத்தம் இல்லாமல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்குமே நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. இன்னமும் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய படிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. படையப்பால செகண்ட் ரிலீஸ் வந்த அவ்வளோ கோடிகளையும் ட்ரஸ்ட் மூலமாக போட்டு படிக்கிற பசங்களுக்கு பண்ணுறது தான் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. சத்தமெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போது கொஞ்சம் தெரியறது மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அவருடைய ரசிகர் 5 ரூபா புரோட்டா இன்ன வரைக்குமே பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி விலைவாசி இல்லாத மிகப்பெரிய பார்க்க முடிகிற விஷயம். அதான் கூப்பிட்டு கௌரவிச்சாரும் அவர் இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒரு புறம். ஆனால் இதுதான் ரொம்ப சிறப்பான ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். ஒரு 45 பவுன் சவரனை மிஸ் பண்ணவங்கள இந்த தூய்மை பணியாளர் பெண்மணி அவர்கள் எடுத்துக்கொண்டு கொடுத்துன்றது மிக சிறப்பாக நான் பார்க்குறேன். ஓகே. அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அவங்க லட்சாதிபதினு இருக்கலாம். பட் அந்த மனசு இடம் கொடுக்க அந்த வாழ்க்கையை நிம்மதியாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இல்லை, இன்னும் ஓப்பனாக கேட்டுறேன் சார். இவர் ஒரு பைசா வெளியெடுக்க மாட்டார், மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக செலவு பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் சமீபத்தில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போதான் அதுக்கான பதிலடியும். கண்டிப்பாக சார், அதான் சொல்லலையே, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு, சொல்கிறது கிடையாது, சொல்கிறது இல்லை. நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் தான் வலது கை கொடுக்குற இடது கை தெரியக்கூடாதுன்னு பாரு எம்ஜிஆர் அவர்கள். அப்படி தான் 24 மணி நேரமும் சமையல் நடந்துட்டு இருக்குங்க. அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கு எம்ஜிஆர் வீட்டில், சிரமபுரம் தோட்டத்தில். நான் நேரடி போய் பார்த்துருக்கேங்க. இப்போ ரஜினி சார் நிறைய பண்ணவர் தான், பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தான். சில விஷயங்கள் தெரியாமல் இப்போ தெரிய வருது. வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த பெண்மணி போய் சொல்லுவாங்க எல்லார்ட்டுமே. இப்போ சால்வை பொத்திருக்காரு, காணாமல் போன இந்த 40 பவுனை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய செயின் அன்பளிப்பாக அவரே போட்டு விட்றாரு. ஒரு சிறப்பான விஷயம் இந்த சமூகத்தில். ஏன்னா மிகப்பெரிய ஒரு என்ன சொன்ன இடத்துல ரஜினி சார் இருக்கார். அரசியலுக்கு வரலையே தவிர கிங் மேக்கராக இருக்கார் அவர். கண்டிப்பாக. பட் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் கொஞ்சம் இனிமேல் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டியாக ரஜினி சார் இருக்கலாங்கிறது தான் இருக்கிறது. அதை தான் நான் இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன்.